வெல்கம் பேக் டு டர்போ டாக்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம கிட்ட எம்ஜி வென்சர் ப்ரோ தான் இருக்கு. இது வந்து அண்டர் 20 lakhsல பெஸ்டான ஈவியா. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எம்ஜி வென்சர் ப்ரோ வேரியன்ட் உங்களுக்கு வந்து 52.9 கிலோவாட் பேட்டரி பேக்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒன் சிங்கிள் சார்ஜ்ல 449 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்றத கிளைம் பண்றாங்க. எம்ஜி வென்சர் ப்ரோ ஈவியோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அங்கங்கே தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்டாக நார்மல் வென்சரோட டிசைனை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், 4295 mm லென்த், 2126 mm வித் அண்ட் 1677 mm ஹைட்டோட டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவோட டாப் செல்லிங் ஈவி வந்து நம்மளோட எம்ஜி வென்சர் தான் அப்படின்னு. ப்ரீவியஸ் வேரியண்ட்ல வந்து ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தனால மார்க்கெட்டில் இன்னுமே காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹையர் ரேஞ்சோட இந்த எம்ஜி வென்சர் ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 நியூ கலர்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலடின் ப்ளூ, அரோரா சில்வர் அண்ட் கிளேஸ் ரெட். இந்த 3 கலர்ஸ்லையுமே என்னோட ஃபேவரட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளேஸ் ரெட் தான். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து செலடின் ப்ளூ தான் இருக்கு. பட் ஸ்டில் இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியம் அண்ட் கிளாஸியா தான் இருக்கு. இந்த கலர் வந்து எதுக்கு ப்ரோ வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்மல் வென்சரையும் இதையுமே டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக தான் ப்ரோ வேரியண்ட்டை இந்த 3 யூனிக் கலர்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோ வேரியண்ட்ல விசிபிளா என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 inches அலாய் வீலோட டிசைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ்க்காக தான். ஸோ இது வந்து உங்கள் டயரோட எஃபிஷியன்சி, டயரோடதுன்னு இல்லை ஓவராலாக வெஹிக்கிள் ஃபங்க்ஷனிங்கோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஈவியை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுக்காக தான் இந்த டயரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்படியே பின்னாடி அதாவது பேக் ப்ரொஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா விசிபிளாக உங்களுக்கு வந்து இங்கே அடாஸ் பேட்ஜிங் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இதுதான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் நார்மல் வென்சரில் வந்து உங்களுக்கு இந்த அடாஸ் பேட்ஜிங் இருக்காது. ஏன்னா அதில் வந்து அடாஸ் ஃபீச்சர்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணல. இதில் அடாஸ் ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால அடிஷ்னலாக அடாஸ் பேட்ஜிங் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஓவராலாக எக்ஸ்டீரியரில் நோட்டிசபிளாக அவங்க எந்த சேஞ்சஸுமே ப்ரொவைட் பண்ணல. ஜஸ்ட் தி அலாய் வீல்ஸ் அண்ட் பேக் ப்ரொஃபைலில் இந்த அடாஸ் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க அப்படியே இன்டீரியர்ஸ் பற்றி பார்த்துடலாம். இன்டீரியர்ஸில் கொஞ்சம் நிறையவே சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இன்டீரியரில் உட்காந்துட்டேன். உங்களுக்கு நோட்டிசபிள் அண்ட் விசிபிளாக என்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்றத டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யா கரெக்ட். ஐவரி அண்ட் பிளாக் கலர்ல சீட் கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா பாக்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியம் அண்ட் ஷார்ப்பா இருக்கு. இது வந்து காரை இன்னுமே இன்டீரியர் வைஸ் பார்க்கும்போது வைடரா காட்டுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நார்மல் வென்சர்ல இருந்த பிளாக் கலர் இன்டீரியர்ஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்ப வந்து உட்கார்ந்ததும் லைட் இங்க ஒண்ணு பட்டுருச்சு, அவ்வளவுதான். அதுவே ஸ்டெயின் ஆன மாதிரி இருக்கு. ஸோ லைட்டர் தி கலர் ஹையர் தி மெயின்டெனன்ஸ் விச் ஐ ஓன்ட் டூ. ஸோ நீங்க வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா தான் இருக்கும். பட் லுக் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ஷார்ப்பர், லக்ஸரி அண்ட் ப்ரீமியமா இருக்கு. உங்களுக்கே ஆப்வியஸா பார்த்தா தெரியும். டேஷ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் வுட் லைக் பிளாஸ்டிக்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அப்படியே டோர் சைட் ஹேண்டில்ஸ், அதுக்கப்புறமா இந்த சர்க்குலர் ஸ்பீக்கர், அப்புறம் ஸ்டியரிங்ல இருக்கிற இந்த ஃபினிஷஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டாம்பைன் கோல்ட் கலர்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே ஃபங்க்ஷனல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பெரிய 15.6 inches டச் ஸ்கிரீன்ல தான் எல்லாமே ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க புதுசா இந்த காரை வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லைட்டா இதுல ஆப்ரேட் பண்ணி அதை யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே மண்டக்காயிர ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லா கார்ஸ்லயுமே எல்லா ஃபங்க்ஷனும் இங்க இருக்கும் ஆப்ரேட் பண்ற மாதிரி. பட் எல்லாமே இந்த ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டு நீங்க ஒரு விஷயம் மாத்தணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 2 taps நீங்க ஸ்கிரீன்ல பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து சில பேருக்கு வந்து ரொம்பவே ஓவர்வெல்மிங் இல்ல அப்படின்னா கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி இருக்கும். எனக்குமே ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ ஓரளவுக்கு பழகிட்டேன். ஸோ இப்போ இதுல இருக்க பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருக்க வெஹிக்கிள் செட்டிங் போய்க்கோங்க. நீங்க இதுல ஆல்மோஸ்ட் எல்லா ஃபங்க்ஷனையுமே ஆப்ரேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இதுல கொடுத்துருக்க இந்த ஐக்கான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிரைவிங் மோட்ஸ் வந்து உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நீங்க வந்து இதை வந்து ஸ்டியரிங்ல கூட பண்ணலாம். பட் அதுக்கு நீங்க தனியா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நிறைய டேப்ஸ் பண்ணி தான் நீங்க வந்து இந்த டிரைவிங் மோட் மாத்துற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா பட்டுச்சு. இதை விட திஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி தன் தட். அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுவுமே உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா காருக்குள்ள இருக்க ஆம்பியன் லைட் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து அவங்க 64 or 68 கலர்ஸ் கிட்ட வரைக்குமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்ஜி வென்சர் ப்ரோல உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட் டெயில் கேட் கொடுத்துருக்காங்க. அது நீங்க இங்க இருக்குல்ல இந்த ஐகானை கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற இந்த ஆன் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து டெயில் கேட் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். போதும், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வந்ததுலேருந்து அது மட்டும் தான் அமுக்கி விளையாடிக்கிட்டு இருக்கேன்.
க்ளோஸ் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க, அது க்ளோஸ் ஆகுற வரைக்கும் லைட்டா வெயிட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து நீங்க சன்ஷேட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க வந்து இதுல தான் ஓபன் பண்ணி ஆகணும். நீங்க வாய்ஸ் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் இது வந்து அந்த வாய்ஸ் கமெண்ட்ஸ் அவ்வளவு ஈஸியா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நான் உள்ளே வந்து ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இதுல வந்து உங்க ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அவ்வளோ ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இஃப் யூர் டன் யூ கேன் க்ளோஸ் இட். அப்புறமா நான் சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டியரிங்லேயே வந்து மோட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது. அது வந்து நீங்க இந்த பட்டன்ல போய் தான் அது எல்லாமே செட் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை மியூட்ல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மியூசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஐகால்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இது டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணுனாலுமே 24/7 வந்து எம்ஜிலேருந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் வெஹிக்கிள் செட்டிங், ஜென்ரல் செட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வால்யூம் இன்க்ரீஸ் அப் அண்ட் டவுனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிரைவ் மோட் சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 360 கேமராவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க டிரைவ் மோட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த பட்டன்ஸ்ல இருந்து டிரைவ் மோட் மட்டும் தான் மாத்த முடியும். வேற எதுவுமே உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அதுக்கு மறுபடியும் நீங்க உள்ள வந்து இதுல மாத்துற மாதிரி இருக்கும். சோ எனக்கு இது வந்து ரொம்ப நிறைய வேலை மாதிரி தெரிஞ்சிச்சு. சோ இப்போதைக்கு இது வந்து என்கிட்ட மியூட்ல தான் இருக்கு. அது மியூட்ல இருக்கட்டும். நான் அது மியூட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை தவிர்த்து நீங்க வந்து இங்க கீழே கொஞ்சம் ஐகான்ஸ் பாப்பீங்க. இதை வச்சு கூட நீங்க வந்து கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். மோட் சேஞ்ச் பண்றதாகட்டும், உங்களோட டெயில் கேட் ஓபன் பண்றதாகட்டும், கேமரா ஆக்சஸ் பண்றதாகட்டும், அதெல்லாம் எல்லாமே இங்க கீழே கொடுத்துருக்க செட்டிங் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். நீங்க ஆக்சுவலா இந்த ஸ்கிரீனை கத்துக்கிறதுக்கே, அதாவது இந்த டிஸ்பிளே எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு கத்துக்கிறதுக்கே உங்களுக்கு 2-3 டேஸ் தேவைப்படும். கொஞ்சம் பொறுமையா கத்துக்கோங்க. என்ன மாதிரி பொறுமை இல்லாம பண்ணாதீங்க. ஏன்னா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு மோட் மாத்தணும்னா எப்படிடா இதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் மாத்துவேனா, அப்போ வந்து கீழே இது இருக்குன்னு கூட டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அது ரொம்ப டிஸ்ட்ராக்டிவா எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க சப்போஸ் எம்ஜி வின்சர் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இது ஃபீல் ஆகுதுன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் செட்டிங் சச் அஸ் மெயின்டெனன்ஸ், ட்ரிப் ரீசெட், அந்த மாதிரியான ஜென்ரல் செட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் நீங்க எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னா இதுல எனேபிள் ஆர் டிசேபிள் நீங்க பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே அவங்க இந்த ஸ்கிரீன்லயே கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாமே நீங்க கத்துக்கணும். இது கத்துக்கிட்டாதான் டிரைவிங் அப்பவே உங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். பிகாஸ் 1-2 விஷயம் இல்ல, அவ்வளோ விஷயம் இந்த ஸ்கிரீன்ல இருக்கு. நான் இது வந்து ஜஸ்ட் 1 ஐகான் பத்தி தான் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதை தவிர்த்து இதுல இன்னும் அவ்வளோ நிறைய இருக்கு. வந்ததுல இருந்து விளையாட்டுத்தனமா இதை அழுத்தி அழுத்தி திறந்து விட்டுடுறேன். லைக் புரியுதா? இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ஆக்சஸ் திங்ஸ் அண்ட் அட் டைம்ஸ் அது இரிட்டேட்டிங்காவும் இருக்கு. இப்போ அது க்ளோஸ் ஆகுற வரைக்கும் நான் திருப்பி வெயிட் பண்ணுவேன். இந்த மாதிரி தெரியாம கைப்பட்டு நிறைய வேலையை பார்த்து வச்சிடுறேன். ஸோ நீங்க டென்ஷன் ஆகாம பொறுமையா உங்க காரை பத்தி, எம்ஜி வென்சர் ப்ரோ பத்தி கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு இந்த ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சுவலா நல்லாதான் இருக்கு. இப்ப பிராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா எம்ஜி வென்சர் பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலிஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்டான வெஹிக்கிள். ஏன்னா இது வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸா அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க எங்க திரும்பினாலும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டோர் சைட்ல ஆகட்டும், ஆம்ரெஸ்ட்ல ஆகட்டும், அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளோட்டிங் கன்சோல் கீழே பாத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கிளவ் பாக்ஸ், அப்படி இப்படின்னு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கு குறையே இல்லைங்க. இங்க பாருங்களேன், உள்ள நானும் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத இதெல்லாம் உள்ள வச்சு காரை வந்து நான் ரொம்ப நீட் அண்ட் ஆர்கனைஸ்டா வச்சிருக்கேன். ஸோ ஸ்பேஸ் பத்தி எம்ஜி வின்சர்ல நீங்க எந்த விதத்துலயும் கவலைப்பட வேணாம். அண்ட் ப்ராக்டிகலி ஆஸ் ஐ செட் பிஃபோர், இது வந்து ஃபேமிலிஸ்க்கு ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான வெஹிக்கிள். அவசரத்துல ரியர்ல இருக்க ஸ்பேஸ் பத்தி சொல்ல மறந்துட்டேன். நான் இப்ப வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டை ஃபுல்லாவே பின்னாடி தள்ளிட்டேன். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ லெக் ரூம் இருக்கு அண்ட் ஹெட் ஸ்பேஸ்மே ரொம்பவே டீசெண்டா இருக்கு. அண்ட் இதுல வந்து பேட்டரி பேக் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கல்ல, இன்க்ரீஸ் பண்ணனால உங்களுக்கு எந்த விதத்துலயும் ஸ்பேஷியஸ்னஸ் வந்து ரியர்ல அடி வாங்கவே இல்லை. நார்மல் வின்சர்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் கொடுத்துருந்தாங்களோ அதே ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் தான் இந்த வின்சர் ப்ரோலையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்டான விஷயம், பின்னாடி உங்களுக்கு தெரியும் இதுல வந்து உங்களுக்கு ரிக்ளைனிங் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ரிக்ளைன் பண்ணிட்டு ஏஞ்ச் அதை நார்மல் ஆக்குறீங்க அப்படின்னா இப்படி படுத்துட்டே ஏஞ்ச் நார்மல் ஆக்குங்க. நீங்க இப்ப வந்து இப்படி ரிக்ளைன் பண்ணதுக்கு அப்புறமா நார்மலா ஏஞ்ச் இப்படி ஆக்குறீங்கன்னா பயங்கர ஃபோர்ஸா வரும். ஸோ கிட்ஸுக்கெல்லாம் இது ஃபோர்ஸா மேலே படும்போது தட் உட் பி பெயின்ஃபுல். ஸோ அதனால இதை மட்டும் லைட்டா பாத்துக்கோங்க. நான் வந்ததுலேருந்து நிறைய அடி வாங்கிட்டேன். கைஸ், இந்த கார்ல இன்னமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு V2V அண்ட் V2L ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் அண்ட் வெஹிக்கிள் டு லோட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வச்சு நீங்க வந்து இன்னொரு காரை சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மூலியமா நீங்க வந்து எலக்ட்ரிக் அப்ளையன்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் லேப்டாப்ஸ் ஆகட்டும், இண்டக்ஷன் ஸ்டவ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நைஸ்ல
இப்போ ஆக்சுவலா இந்த ஃபீச்சர் பத்தி பேசும்போது எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வின்சர் அதாவது நார்மல் வின்சரை வந்து ஒரு லாங் டர்ம் ரிவ்யூக்காக கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து இதோட சார்ஜ் எப்படி நிக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஆக்சுவலா போகுது அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக நாங்க வந்து ஒரு லாங் டிரைவ் எடுத்துட்டு போயிட்டோம். எடுத்துட்டு போய் சார்ஜ் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் அவ்வளவா அவைலபிளா இல்லை. சரி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் ஆக்சுவலா போனோம். அப்போ வந்து கார்ல இருந்தது வந்து 5% சார்ஜ் தான் இருந்துச்சு. அப்படியே ஏசிலாம் ஆஃப் ஆயிடுச்சு. செம்ம வெயில் வேற. இங்கேருந்து அங்கே போறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்போ அங்கே ஷெல் பெட்ரோல் பங்க் போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து அங்கே இருந்த சார்ஜஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. அப்போ அந்த டைம்ல இன்னொரு வின்சர் வச்சிருந்த ஒரு பர்சனை நாங்கள் மீட் பண்ணோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல. கடைசியில் நாங்கள் வண்டியை தள்ளிட்டு போனோம். ஆக்சுவலா டோ பண்ணிட்டு போனோங்க. அப்பவே இந்த ஃபீச்சர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த வின்சர் வச்சிருந்த பர்சன் வந்து எனக்கு கொஞ்சம் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. நானும் பத்திரமா வீட்டுக்கு போயிருப்பேங்க. பட் யா திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபங்க்ஷன். நீங்க வந்து இப்போ வெளியே லாங் டிரைவ் போனா கூட இதுல வச்சு நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் கனெக்ட் பண்ணி கூட மேகி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், விச் இஸ் ரியலி நைஸ். ஸோ இதில் இருக்க இந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இருக்க இந்த V2L ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் வந்து எந்த எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாகவே சொன்ன மாதிரி இந்த ப்ரோ வேரியண்ட்ல உங்களுக்கு வந்து அடாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து பாஸ்ட் 2 ஹவர்ஸாக இந்த காரை வந்து டெல்லியில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் கிளஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து ஒரு ஹெவி வெஹிக்கிள் போகுது அப்படின்னா அதை வந்து இது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரக் மாதிரி காட்டும். அப்படி இல்லைனா கார் எதுனா ஒன்று உங்கள் ஃப்ரண்ட்டில் போகுது அப்படின்னா அதையுமே இதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட டிஜிட்டல் கிளஸ்டரில் காட்டிடும். அண்ட் தென் 2 வீலர்ஸ்க்குமே இது அப்ளிகபிள் தான். பட் ஹியூமனாக நான் போய் கூட நின்று பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் ஐடென்டிஃபை பண்ணல. பட் இதை டக்குன்னு பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் திஸ் கார். இப்போது இந்த MG வின்சர் ப்ரோவில் உங்களுக்கு என்னெல்லாம் அடாஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கொல்யூஷன் வார்னிங், adaptive cruise control, lane keep assist, automatic emergency braking and high beam assist. இந்த மாதிரி 5 ADAS ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் லேன் கீப் அசிஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஹைவேல எதுனா ட்ரைவ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த லேன் கீப் அசிஸ்ட்ன்றது வந்து ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் தான். பட் நீங்கள் இப்போ ஸ்ட்ரீட்ஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து டக்குன்னு என்ன சொல்கிறது, நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் ஸ்டியரிங்கை லைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறனால லைட்டாக டிரைவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அட் தி வெரி இனிஷியல் ஸ்டேஜஸ். அதுக்கப்புறமா இதில் வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் முன்னாடி ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்க காரோட ஸ்பீடை அனலைஸ் பண்ணி உங்களோட ஸ்பீடை வந்து அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க முன்னாடி ஒரு கார் போயிட்டுருக்கு, அதோட ஸ்பீடை இதை அனலைஸ் பண்ணி என்னோட ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு சேஃபர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது உங்களோட வெஹிக்கிள் வந்து அனலைஸ் பண்ணி உங்களோட காருமே சடனாக பிரேக் பண்ணும், விச் இஸ் ஆக்சுவலி அ கூல் ஃபீச்சர். பட் எங்களுக்கு இன்றைக்கி அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனும் வரல. ஸோ அதை வந்து எனக்கு வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்ட முடியல. நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி MG வின்சர் ப்ரோ வந்து இப்போ லாங்கர் பேட்டரி பேக்ல உங்களுக்கு வந்து வந்துருச்சு, அதாவது லாங்கர் ரேஞ்சோட வந்துருச்சு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வின்சர் ப்ரோ பத்தி எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு DM பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நியூ காரோட பார்க்கலாம். பாய்.